தம்பி என்ன சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க? இல்ல இந்த இடமே வித்தியாசமா இருக்கு. அதான் இங்கெல்லாம் உட்காந்து கம்ஃபர்டபுளா சாப்பிட முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ உன் வீடு மாதிரி நினைச்சு கம்ஃபர்டபுளா உட்காந்து சாப்பிடலாம் தம்பி. உனக்கு என்ன வேணும்னு கேளு, இங்க எல்லாமே இருக்கு. நான் கொண்டு வந்து தரேன், நீ நல்லா சாப்பிடு. அப்படியா? சரி சரி, எங்க எங்க போய் உட்காரணும்? இதோ கூப்பிடுறேன், வா. தம்பி என்ன தம்பி சாப்பிடுற? உங்க ஹோட்டல்ல என்ன நல்லா இருக்கும்? ஹோட்டலா? இது டாபா தம்பி. அதான் என்ன நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு? சாப்பிடுறதுக்கா? உனக்கு இதுல இதெல்லாம் வேணும்? எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அப்படியா? தம்பி இந்தா. ஏன்க்கா இவ்வளோ லேட்டு? தம்பி தாபானா அப்படிதான்ப்பா, ஃப்ரெஷ்ஷா உனக்கு ரெடி பண்ணி தர வேணாமா? அதுக்காக தான் இவ்வளவு லேட் ஆகுது. நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் செஞ்சே கொடுப்பீங்களா? ஆமா தம்பி. இதுதான் தாபான்னு பேர் வச்சிருக்கீங்களா? நல்லா சாப்பிடு, அடுத்தது எடுத்துட்டு வரேன். வெளுத்து கட்ட வேண்டியதுதான். போதுமா தம்பி? டேய் தம்பி, சொல்லுங்க. காசு கொடுடா. காசா? சந்தோஷமா இருங்க. காசு எதுக்கு? சந்தோஷமா இருங்க. டேய் டேய், என்னதான் வேணும் ஓ உங்களுக்கு? சந்தோஷத்தை வச்சு நான் என்னடா பண்றது? காசு கொடுடா. எதுக்குங்க காசு? சாப்பிட்டல? ஆமா. அப்ப காசு கொடு. சாப்பிட்டதுக்கு காசா? நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? என்ன சொன்னேன்? தாபால சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கும் முன்னாடி சொல்லுங்க. வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடுன்னு சொன்னேன். அதேதான். நீங்க உங்க வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா காசு கொடுப்பீங்களா? இல்ல. கொடுக்க மாட்டீங்கல்ல? அதே மாதிரி இதுவும் என் வீடு மாதிரி தானே. நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அதுக்கு காசெல்லாம் கேட்காதீங்க. வரட்டா? சாப்பாடு இன்னும் நல்லா இருந்துச்சு. ஐயோ, வீடு மாதிரி நினைச்சு ஒரு பேச்சுக்கு சாப்பிட சொன்னேன். வீடாவே நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உனக்கெல்லாம் பயத்தால போகும்.